அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். வணக்கம் நண்பர்களே, இப்ப எங்களுக்கு ஸ்டுடியோல டீ டைம். அக்கா வந்து என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? டீ ஊத்திட்டு போயிட்டாங்க. நான் டீ வேலையை குடிச்சு முடிச்சிட்டேன். இவங்க இப்பதான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப என்னன்னா, ஒரு வெளிநாட்டு கஸ்டமரோட ஆல்பம் டிசைனிங் தர சொல்லிட்டு போனவங்க இன்றைக்குள்ள முடிக்கணுமா. அது அந்த போட்டோ மொத்தம் 1056 போட்டோ கிட்ட இருக்கு. நான் பொறுப்பெடுத்து செய்யறேன் சவரம் கொடுத்துட்டேன். ஏண்டா முழுதும் ஒரு விஷயத்த தொடங்குறான்னா எல்லாம் சப்போர்ட் பண்ண சிரிக்கிறாங்க பாருங்க. பொறுப்படுத்து செய்யறேன்னுட்டு என்னதான் இங்க ஜெய்ஸ் ஜப்னா காலேஜ் ஸ்கூல்ல இன்னைக்கு பிக் மேட்ச். இன்னைக்கு கட்டாயம் பாக்குறேன். அப்ப அதுக்காண்டி வேலையை செஞ்சுட்டு நான் போலான்னு பாக்குறேன். ஆனா வேலை செய்யப்படாது. வேலை செய்யப்படாது. ஏன்னா 40 சீட் கிட்ட செய்யணுமா. பெரிய கிரிட்டிக்கல் என்ன செய்யறேன்னு தெரியல எனக்கு முதல்ல. எங்கடா கட்டாயம் போவான் ஸ்கூலுக்கு. ஆனா இவங்க போவான் கொழும்புக்கு போயிட்டார். துவானாண்டு கோல் பண்ணி காய்க்கலாமா இருக்கும். கோல் பண்ணி காய்க்கிறத போடுறோம். என்னடி ரெக்கார்ட்லாம் பண்றியா? ஓமடி என்னடி அது கதைக்கிறது தான். என்னடி ரெக்கார்ட்லாம் பண்ற? ஐயா இன்னும் மரபமா இல்ல வச்சு காட்டி இருக்கிறோம். இருங்கப்பா இல்ல என்னன்னாலும் அந்த டிசைனிங் வந்து ஜெகநாயகர் சொல்றாங்க. திவான் டிசைனிங் வந்து ஒரு மணத்தியாவது கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ல? அந்த டிசைனிங் அவசரமா எடுத்தது தானே. ஓ ஜெகன் சொல்றார் துவான் நின்றுடா துவானை கை தூசு மாதிரியா 50 சீட் இல்ல அதெல்லாம் ஒரு மணத்தியாவதுல செஞ்சு துப்பி தள்ளு வேறாம். செஞ்சு துப்பி தள்ளு வேற. போய் சொல்லி அங்க ஊர் சுத்துறது இல்ல. இவர் போய் அங்க பிள்ளையில பாக்க போயல பொடியில பாக்க போற. இந்த கண்ணா அவங்களுக்கு நான் ஷீட் முடிச்சு காட்டுவேன். நான் போயிட்டு வந்துட்டு செய்வேன். ஐயா சாப்பிடற டைம் ஒரு மத்தியானம் தந்திருக்கீங்க ஸ்டுடியோல. அந்த டைம்ல நான் கட்டாயம் போவேன். நான் சாப்பிடற டைம் போய் கால் வச்சுட்டு தான் வருவேன். எங்களை ஸ்கூல் ஆர்டர் நாங்க பாக்கணும். அங்க பந்தலுக்கு ஆக்கள் இருக்காங்க. பிக் மேட்ச் பாக்கணும். போன வருஷம் நான் போவே இல்லை. இந்த வருஷம் தான் பார்த்து எங்களை படி எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இப்பதான் போட்டோ செலக்ட் பண்றேன். 1086 போட்டோ கிட்ட இருக்குயா. பீட்டா செய்ய நான் பழகிட்டு இருக்கேன். போறேங்க வரேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எடுத்து பின் நேரம் கொடுக்க போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் தள்ளாடுறாங்க. போறேங்க செல்ஃபி கை பிடிச்சு கை வலிக்குது. நான் மத்த கையை மாத்திக்கிறேன். அங்க அதை வரட்டா? சரி இப்போ நான் டீ குடிச்சிட்டேன்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் போய் செய்ய போறேன். நீங்க டீ குடிச்சிட்டு ஆறுதலா வாங்க. நீங்க குழப்பையில நான் பிக் மேட்ச் போனேன்னா அப்படிங்க போனை பிடிச்சு நீங்க வேலை செஞ்சுட்டு தான் போவேன்னு போலுங்க. இப்போ ஒரு 12:30 போல போயிட்டு வரோம். அடே கபிலன் வரட்டாம்டா. 12:30 சிவா வருகிறோம். இங்க பாரு நானே ஒன்று கூட செய்யலடா ஆல்பம். இங்க பாரு 12:30 நாங்க ஒரு மத்தியானம் சாப்பாட்டு அடிக்கிறான மெசேஜ். 1:30க்கு ஒரு மத்தியானம் பிரேக் இருக்கு தானே. இப்ப 12:30 நாங்க 1:30க்கு வருவோம். வந்து செய்வோம். சரியா? இன்றைக்கு 6 மணிக்குள்ள நாங்க ஆல்பம் முடிப்போம். நான் என்ன ஒரு சீட் கூட செய்ய வரைக்கல. இப்பதான் எல்லா போட்டோவும் செலக்ட் பண்ணிட்டா இங்க நான் செலக்ட் இருக்கு பாரு. எத்தனை போட்டோ மொத்தமா 256 போட்டோ. சின்ன விஷயம் தான். எல்லாம் குரூப்பா கொள்ளினா எல்லாம் முடிஞ்சிடும். நாங்க வெளிக்கிடுவோம். ஆனா ஏன் தெரியுமா 1:30க்கு ஸ்கூல் முடிச்சாதான் இப்ப எல்லாரும் போயிடுவாங்க. படிக்கிடு. இங்க விண்டோஸோட எல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வா. கையெடு. சேவ் ஆகுது.
உண்டு கண்ட்ரோல சேவ் கொடுத்துட்டு விண்டோஸோட ஓகே. ஐயோ அடுத்த விக்கெட் போச்சு. செக். வேறண்டா. ஐயோ பைக்ல ஏறியாச்சு. ஹெல்மெட்டை போடணும், அதான் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஏன்னா பின்னாடி மணி பேண்ட் பொடியங்க நிற்கிறாங்க. அவங்க 5 ஃபுல் சொல்லியிருக்காங்க முட்டை கொத்து. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுமா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். டைம் இருக்குதானே பார்த்துக்கலாம். கொத்து ரொட்டி வேற லெவலில் இருக்கு. நான் சாப்பிடாட்டியும் பிக் மேட்ச்ல போய் கால் வச்சுட்டு தான் வருவேன். நல்லா பசி தீர ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஸ்டூடியோ கிளம்பி புத்துணர்ச்சியோட வேலை செய்வோம். வேலை செஞ்சுட்டு தான் போவேன்னு போலங்க. இப்போ ஒரு 12:30 போல போயிட்டு வரோம். இங்க பாருங்க அவர் நல்லா சாப்பிட்றாரு எப்படின்ட்டு. குட்டி பெப்சியே காணும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் கொத்தரொட்டி சாப்பிட்டு முடிகிற கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா அது ஒருக்கா வரேன் ஒன் பண்ணி விடு. 2:12 ஸ்டூடியோவில் வெளிக்கிட்டோம். இப்போ பாருங்க நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டூடியோ போக போகிறோம்ட்டு. வேலையை சாப்பிட்டோம், பறக்க வேண்டியதான். இந்த ஓட்டத்தை பாருங்க, 82ல் போகிறேன். 12:30 ஸ்டூடியோவில் வெளிக்கிட்டோமாப்பா. 1:30 வாரம் சொன்னேன். இப்போ 2:30 ஆச்சு. ரொட்டிலாம் சாப்பிட்டு வயிறுலாம் ஃபுல்லாச்சு. 2 மணித்தாலும் பிரேக் எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வேலை தான் முக்கியம். வேலைக்கு ஸ்டூடியோ போயா திரும்பினோன்னா ஸ்டூடியோ என்ன கட்டாயம் பேசுவா. ஏண்டா 1 மணித்தாலும் பிரேக்குன்னு சொல்லி 2 மணித்தாலத்தை வாரீங்கன்ட்டு. மணியன் என்ன குழம்பு வராப்பா அங்க. ஐயா டே வாசல்லே அந்த வில்லங்க நிக்கிறா. செத்தவா பைக் விட்டு இறங்கு. கேட்டா சொல்லுவோம்மா யூடியூபுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு வரோம்ண்டு. செருப்ப கலட்டவும். ஐயோ ஹலோ வணக்கம். எத்தனை மணிக்கு போனோம்? நாங்க 12:30 போனோம். இதான் அந்த 1 மணித்தியால சாப்பாட்டு. அண்ணா சாப்பாட்டை அவ்வளோ சொன்ன பிக் மேட்ச் போனோம்ட்டு. அப்போ போயிட்டு வந்து உங்களை யூடியூப்ல இருங்க பாயம் வீடியோ எடுக்க சொன்னீங்கல்ல. இருங்க பாய் வீடியோக்காக 1 மணித்தியால லேட்டா வரீங்க. 1 மணித்தால கிளிப்லாம் எடுத்துட்டு வர லேட் ஆச்சு. நாங்களுக்கு பைக் அண்ட் ஸ்பீடா ஓடக்கூடாது. 82ல் போறேன். வேலை வேலை இப்போ 6 மணிக்கு இருக்க முடியும் பாருங்க. நான் இப்ப டக்குன்னு போய் நான் வேலையை செய்வேன். உருட்டு நீ உருட்டு. நானே ஒன்று கூட செய்யலடா ஆல்பம். இங்க அம்மாண்டு எந்த சின்சியரா வேலை செய்யறான்டா தம்பி. என்னடா விண்டோஸோட எல்லாத்தையும் ஓபன் பண்ணு. அப்படியே ஓபன் பண்றேன். இல்ல என்ன தட்டு 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 டே ஒன்று மறையல. ஓகே என்டர் பாஸ்வேர்டு அடிங்கோ. வந்துட்டான் சிங்கம். இப்போ பாரு நெருப்பா வேலை செய்யுமே.